நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை மண்மடித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலாரடி போற்றி. திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்வரவள் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். குருவர்களாலும் திருவர்களாலும் அப்பர் சுவாமிகளுடைய அருள் வரலாற்றை அப்பரின் அற்புதங்கள் என்ற வகையிலே தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அப்பர் சுவாமிகள் திருநல்லூரில் திருவடி தீக்கை பெற்ற அந்த நிகழ்வை நாம் சிந்தித்தோம். நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே என்று அந்த பெருமானுடைய திருவடி எப்படி இருந்ததுன்னா நனைந்தனைய திருவடி அப்படின்றார். எதனால நனைந்திருக்கு அப்படின்னா அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த மலர்களிலிருந்து அப்படியே தேன் சொட்டி சொட்டி அப்படியே வந்து அவருடைய திருவடி வந்து அப்படியே நனைந்திருக்கான். அப்பேற்பட்ட அந்த திருவடியை தூக்கி தலைமையில வச்சாராம் திருநாவுக்கரசு பெருமானுடைய தலைமை. உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சுட்டினான் சிவபெருமான் அப்படின்பார் சேக்கிழார். அப்படி திருவடி தீக்கை பெற்று மீண்டும் பல தலங்களை தரிசித்து எங்க வர்றாருன்னா திங்களூர் வர்றார். திங்களூர் அப்படின்னோடனே நமக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும்? அப்பூதியடிகள். அதான் அப்பூதியடிகளுடைய அந்த தலத்துக்கு வர்றார். அங்கே அந்தனர் மரபில் அவதாரம் பண்ணவர் தான் அப்பூதியடிகள். அவர் திருநாவுக்கரசருடைய பெருமைகளை எல்லாம் கேள்விப்படுறார். அப்பூதியடிகள் என்ன செய்கிறாருன்னா திருநாவுக்கரசரை பெருமான் சோலை நோயை கொடுத்து ஆட்கொண்டது, அப்புறம் மகேந்திர பல்லவன் பல வகையில் தண்டனை கொடுத்தது, அந்த தண்டனைகள்லேருந்து திருமுறை பாடியவர் கல்லையெல்லாம் தெப்பமாக மாற்றி கரையேறியது, இதையெல்லாம் கேள்விப்பட்டு அவரை நேரடியாக பார்க்காவிட்டாலும் அவர் தான் என்னோட குல தெய்வம், அவர் தான் திருநாவுக்கரசர் தான் என்னோட குருநாதர், அவர் தான் என்னோட குல தெய்வம்னு சொல்லி அவரையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு சைவத்தில் குரு வழிபாடு மிக முக்கியம். குரு இல்லாமல் திருவை அடைய முடியாது, சிவத்தை அடைய முடியாது. அதனால தான் நம்ம ஞானசம்பந்த பிள்ளையார, திருநீலநக்கர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், மதங்க சூலாமணியார் அவங்கெல்லாம் ஒன்றாவே அவர் கூடயே இருந்து கைலாயத்துக்கு போனவங்க குருவாக ஏற்றுக்கொண்டு. அதுபோல் சுந்தரமூர்த்தி நாயனாரை சேரமான் பெருமாள், ஏயர்கொண்டு கலிக்காம நாயனார், பெருமுளைலை குறும்ப நாயனார் இவர்கள்லாம் குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள். அதுபோல் நம்ம நாவுக்கரச பெருமான அப்பூதியடிகள் குருவாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு, திருநாவுக்கரசர் இல்லம், வீட்டில் இருக்க அத்தனையும் பொருள்களுக்கும் அளக்கும் கருவிகள், நிறுக்கும் கருவிகள், குழந்தைகள், பசுக்கள் முதலிய எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசு நாயனாருடைய திருப்பெயரையே சூட்டி அழைத்தார். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அப்படின்னு எல்லா பொருளுக்கும் திருநாவுக்கரசன் வச்சா என்ன பண்ண முடியல, அந்த நாமத்தை சொல்லி தானே கூப்பிடணும். அதனால அந்த மாதிரி வச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அறச்சாலை, குளம், கிணறு, தண்ணீர் பந்தல் முதலிய எல்லா தர்மசாலைகளுக்கும், தர்மங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசுன்னு அந்த திருப்பெயரால வைக்கிறார். அப்ப அந்த வழியே வர்றாரு யார்? நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் அந்த வழியே வர்றார். அப்படி வரும் பொழுது பார்க்குறாரு
இது என்ன அதிசயம்? ஏன்னா இது அதிசயம்தான். அதிசயம் கண்டாமே அப்படிங்கிறார்ல மாணிக்க வாசகர். அது போல அதிசயம். ஏன்னா திருக்கோயிலுக்கு ஒரு சின்ன ஒரு மின்விசிறியோ ஒரு பல்போ ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு பெயிண்டில் அவங்க பேர் எழுதாமல் இருக்கவே மாட்டாங்க. யார் செஞ்சாங்கன்னு தெரியணும் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய மனநிலையில் எல்லாவற்றிற்கும் தன்னுடைய குருநாதராகிய அது நேரில் இன்னும் பார்க்கவே இல்லை. இவர் இப்படி வச்சிருக்காருன்னு அவருக்கு தெரியாது. நாவுக்கரசருக்கு அப்போதியடிகள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறதே அவருக்கு தெரியாது. அப்படி ஒரு பேரை வச்சிருக்காரு. அது என்ன அதிசயம் அப்படின்னார். யாருடைய தண்ணீர் பந்தல் அப்படின்னு அந்த அருகாமையில் இருக்கவங்கள கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் அப்போதியடிகளுடையது. ஓ, அவர் இப்போதான் திருமணைக்கு போயிருக்கார், அவருடைய இல்லத்திற்கு போயிருக்கார் அப்படின்னோடனே அப்போ நம்ம நாவுக்கரச பெருந்தகை வந்து அப்போதியடிகளோட இல்லத்துக்கு அப்படியே வந்துடுறார். வந்தோடனே அப்போதியடிகள் வந்து வெளியில் வந்து அவரை தொழுறார், விழுந்து வணங்குறார். ஐயா, ஏன்னா இவர் தான் திருநாவுக்கரசர்னு அவருக்கு தெரியாது. இவர் தான் நம்மளோட குலகுரு, இவர் தான் நம்மளோட குலதெய்வம், இவரை தான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம், அதனால தான் இவருடைய பேரில் நம்ம எல்லாம் வச்சுருக்கோங்கிறது அவருக்கு தெரியாது. சிவனடியார் வந்திருக்காரு, அவரை வணங்கணும் அப்படின்னு அவரை வந்து வணங்குறார். அப்போ இவர் கேட்குறார் நாவுக்கரசர், ஐயா, தாங்கள் வைத்த அறச்சாலைகள் முதலியவற்றிற்கு உங்களுடைய பேர் எழுதாமல், உங்களுடைய பேரை வைக்காமல் வேறு ஒருவருடைய பேர் வைக்க காரணம் என்னன்னு கேட்டார். எப்படி பாருங்க. உடனே அப்போதிகளுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அப்போதியடிகளுக்கு உடனே கேட்டாராம், சிவபெருமானது திருவருள் முழுவதும் பெற்ற எமது திருநாவுக்கரசருடைய பேர் வேற ஒருவருடைய பேரா? நன்று நன்று உங்கள் பேச்சு. அவரை அறியாதவரும் இந்த தரணியில் உளரோ? நீர் யார் என்று சிறிது கோபத்தோடு கேட்டார். ஏன்னா வந்திருக்கவர் சிவனடியாரா இருக்காரு, திருவேடம் தாங்கியிருக்காரு, திருநீர் அணிந்திருக்காரு, ருத்ராக்கம் அணிந்திருக்காரு, சிவச்சின்னங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது திருநாவுக்கரசரை பற்றி தெரியாம வேறொருவர்னு சொன்னது இவருக்கு கொஞ்சம் சினம் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. அப்பதான் அவர் சொல்றாரு, திருநாவுக்கரசர் சொல்றாரு, அன்பரே, இறைவனால் சூளை தந்து தடுத்தாட்கொள்ள பெற்ற உணர்விலா சிறியேன் அடியேன் அப்படின்னார். எப்படி இருக்கும் பாருங்க. வராத தெய்வம், நம்ம கண்ணால் இது வரைக்கும் காண முடியாதவர், இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவர் வந்திருக்கும் போது அவரை பற்றி நம்ம தெரியாம அவரிடமே வாதிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி அதை கேட்ட அப்போதியடிகள் அளவில்லாத ஆனந்தம் அடைந்தார். மனைவி, மக்கள் முதலியோரை அழைத்து கொண்டு அப்பரடிகளோட அடிமலர்ல அப்படியே விழுந்து வணங்குறார். அப்ப அப்பரடிகளை அழைத்து கொண்டு உள்ளே சென்று அவருக்கு திருவடி பூசை, அதான் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அருச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தில் ஒப்பில்லா அண்டர் நாயகர் தொண்டர்தம் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார்னு இளையான்குடி நாயனார் புராணத்தில் சொல்லுவார். அதுபோல் அவர் திருவடிகளை விளக்கி அவரை அழைத்து கொண்டு போய் அவரை உணவு உண்பதற்கு கேட்குறாங்க. அவரும் இசைவு தெரிவிக்கிறார். இப்போ வரம்பில்லாத காதலோடு நம்மளுடைய குலகுரு வந்திருக்காரு, நம்மளுடைய குருநாதர் வந்து விட்டார், குல தெய்வம் வந்து விட்டார்னு அறுசுவையான உணவு தயார் பண்ணுறார். 4 வகையான உணவு அறுசுவை உண்டி தயார் பண்ணுறாரு. அப்போ அந்த அம்மா அப்போதையோட மனைவியார் மூத்த மகனாகிய மூத்த திருநாவுக்கரசை அழைத்து வாழை குருத்தை அறுத்து வருமாறு சொல்கிறான். அப்போ அந்த சிறுவன் வந்து நமக்கு இந்த தொண்டு கிடைச்சதே இது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா
திருநாவுக்கரசர் நம்ம அறிஞ்சு கொண்டு வரக்கூடிய அந்த இலையில உணவு உண்ண போறாருன்னு மகிழ்வோடு அந்த குழந்தை வந்து தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்க வாழைக்குருத்தை அறியும் போது அங்கே இருக்க ஒரு கடிய நாகம் அப்படியே அந்த சிறுவனை வந்து தீண்டுது. ஆனால் அந்த சிறுவன் அந்த குழந்தை அதையும் பொருட்படுத்தாது அறிந்த இலையை கொண்டு வந்து தன்னுடைய தாயிடம் கொடுத்து அதுக்குள்ள விஷம் வந்து தலைக்கு ஏறிச்சு. அப்படியே வந்து அந்த குழந்தை விழுந்து உயிரை விட்டுருச்சு. இதை கண்ட அப்புதியடிகளோட மனைவி எப்படி இருக்கும்? வராத தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது, அவருக்கு அமுது தயார் செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய மைந்தன் அரவம் தீண்டி மாண்டு விட்டான்னா எப்படி இருக்கும்? அப்படியே இந்த மாண்ட மகன் செய்தி அப்பரடிகள் அறிந்தால் அமுது செய்ய தடையாகுமா. இவங்க வந்து இந்த மகன் இறந்ததை கூட இப்ப சேக்கிலார் அந்த இடத்துல என்ன போடுறாருன்னா, மகன் இறந்த அந்த துயரத்தை விட இந்த செய்தி வந்து நம்மளுடைய நாவுக்கரச பெருந்தகைக்கு தெரிந்தால் அவர் அமுது உண்ண மாட்டாரே. அடியாருக்கு அமுது செய்வது மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் அடியார்தமை அமுது செய்வித்தல். அப்ப அமுது செய்விக்க முடியாதேன்னு சொல்லி இன்னைக்குதான் நம்ம சிறுத்தொண்ட நாயனாரை பார்த்தோம். அடியார் அமுது செய்விக்கிறதுக்கு என்ன செய்தாரு? தன்னோட பெத்த பிள்ளையவே கறி சமைச்சார். அது மாதிரி இவர் பெத்த பிள்ளையே இறந்த உடனே மறைத்து வைத்து விட்டு சிறிதும் தடுமாற்றமின்றி அவர் குழந்தைய வெட்டி கறி சமைச்சாரு. இவர் இறந்து போன குழந்தைய மறைச்சு வச்சுட்டார். அடியாருக்கு எப்படியாவது அமுது கொடுக்கணும், அன்னம்பாளிப்பு கொடுக்கணும். முகத்துல தடுமாற்றமே இல்லையா. அதுபோலதான் நம்ம சிறுத்தொண்டரும் இருந்தார். அடியாருக்கு அன்னம்பாளிப்பு கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில உயர்ந்த பணி. அந்த பணிக்கு மட்டும் இடையூறு வந்துடக்கூடாது எந்த காரணம் கொண்டும். அதுபோல அப்ப சாமி போய் திருக்கோயில்ல வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டார் திருநாவுக்கரசர். மலர்ந்த முகத்தோட அவர் அடைத்து கொண்டு மறுபடியும் திருவடியை விலக்கி அமுது செய்ய வேண்டும்னு பூசையெல்லாம் பண்ணி கேட்டுக்கிறார். இப்ப இந்த சமயத்துல திருநாவுக்கரசருடைய உள்ளத்துல ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படுது. உடனே அவருக்கு உணர்றார். அருளாளர்கள் ஞானிகள் இல்லையா, உணர்ந்துட்டார். உடனே கேட்டார், மூத்த திருநாவுக்கரசு எங்கேன்னு கேட்டார். அப்ப அப்போதியடிகள் சொன்னாரு, இப்போது அவன் இங்கு உதவான்னார். இதே வார்த்தை தான் சிறுத்தொண்டரும் சொன்னார். உடனிருந்து உண்பதற்கு உன்னோட மைந்தனை அலை அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்னப்போ இப்போது அவன் இங்கு உதவான்னார். அதே போல இது சொல்றாரு. அப்ப நாவுக்கரசருக்கு உறுதியாயிருச்சு. உள்ளதை உரைப்பீர், என்ன நடந்தது சொல்லுங்கள்னார். உடனே அப்போதியடிகள் நடந்த நிகழ்வை சொல்றார். வாளை குறுத்து அறிய சென்ற குழந்தையை அரவம் தீண்டி மாண்டு விட்டது. அப்படியே நாவுக்கரசர், நன்று செய்தீர். யாவரே இவ்வாறு செய்ய வல்லர், யாரால இப்படி ஒரு செயலை செய்ய முடியும் என்று பெரும் கருணை கூர்ந்து அப்பரடிகள் மாண்ட அந்த பிள்ளையின் அந்த சடலத்தை திருக்கோயிலுக்கு முன்பாக கொண்டு வர செய்து ஒன்றுகளாம் அந்த பதிகத்தை பாடுறார். ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரே, ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர், ஒன்று கொலாமிடு வெண்டலை கையது, ஒன்று கொலாம் அவர் ஊர்வதுதானே. 10 பாடல்கள் பதிகம் முழுவதும் பாடுறார். உடனே குழந்தை உறங்கி எழுந்தது போல எழுந்தது மூத்த திருநாவுக்கரசு. அப்போதியடிகள் அது கண்டு அகமிக மகிழ்ந்தாலும் அப்பரடிகள் அமுது செய்வதற்கு காலதாமதமாகின்றதேன்னு கவலைப்பட்டார். அவருடைய அந்த
துன்பத்தை அறிந்த அப்பர் சுவாமிகள் உடனே அவருடைய திருமணைக்கு எழுந்தருளி அங்க அவர் அமுது செய்து அவங்கள மகிழ்ச்சியுற செய்கிறார். அப்புறம் என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து திருப்பழனம் அப்படின்ற ஒரு தலத்துக்கு சென்று அங்க அப்பூதியடிகளை பத்தி பாடுறார். வஞ்சித்தியன் வளை கவர்ந்தான், வாரானே ஆயிடினும் பஞ்சிக்கால் சிறகன்னம் பரந்தாருக்கும் பலனத்தான், அஞ்சிப்போய் களிமெளிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே அப்படின்னு சொல்லி அந்த திருப்பழனத்தில் போய் அங்கே உள்ள பெருமானை பாடும்போது அந்த அப்பூதியடிகளை சேர்த்து பாடுறார். அப்புறம் திருப்பழனத்தில் பலகாலம் இருந்து எங்கே வர்றாருன்னா திருவாரூர் வர்றார். திருவாரூர் பூங்கோயில். திருவாரூர் சிறப்புகளவே நம்ம பல நாள் பேசலாம். அப்போ திருவாரூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன செய்தாங்களாம், இந்த புண்ணிய மூர்த்தி வர்றார், இறைவனால சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர், கல்லையே தெப்பமாக மாற்றி கரையேறியவர், இப்போ அப்பூதியலோட இழந்த குழந்தைய உயிர்ப்பித்து கொடுத்தவர், அவர் வர்றாருன்னு சொல்லி கேள்வியுற்று திருவாரூர் வாழக்கூடிய அந்த அன்பர்கள்லாம் நகரை இந்திரலோகமாக அலங்கரித்தனர். கருங்கடலே கல்லே துணையாக கொண்டு கடந்து வந்த பெருந்தகை வரும் பெரும்பேறு பெற்றோம், நம்ம ஊரே பெரும்பேறு பெற்றது அப்படின்னு சொல்லி பெரிதும் உவந்து எதிர்கொண்டு அழைத்து சென்றார்கள். எதிரே வந்த அடியார்களை சொல்லரசர் தொழுதார். அதுதான் அவரோட சிறப்பு. பணிவு 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 என்னைக்குமே உங்களை உயர்த்தும். அதுதான் நம்ம புரிய மாட்டேங்கிறோம். வந்த உடனே பெரிய ஆள் ஆகிடணும், வந்த உடனே நம்ம மைக்க பிடிச்சி பாடிடணும், வந்த உடனே நம்ம எல்லாமே பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இப்போ வர்றாங்க திருக்கோயில்களுக்கு வர்றவங்கெல்லாம். அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. பல நாட்கள் அமைதியாக இருந்து என்ன பாடுறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, இந்த பாடல் என்ன சொல்லுது, யார் பாடியிருக்காங்க, இதோட சிறப்பு என்ன, இதை பாடினதுனால என்ன பலன் கிடைக்கும், முதல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடாது, வினை நீங்கும், இதெல்லாம் பல காலம் சிந்தித்து பொறுமையாக இருந்து இதை ஒரு நல்ல வழிக்கு வரணும். வந்த உடனே நான் தலைமையில ஏறி போவேன் அப்படின்னு தான் இப்போ வர்றாங்க. இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 முற்றோதல் தான். 3வது முற்றோதலில் மைக் தரலன்னு வெளியேறி போயிடுவாங்க. என்னன்னே தெரியாது, முற்றோதல என்னன்னே தெரியாது, வெளியேறி போயிடுவாங்க. அந்த மாதிரி மக்கள் தான் இப்போ இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு புரியலை நம்மளுக்கு. மைக் தரல மைக் தரல மைக் தரல மைக் தரல. இறைவனோட திருவருளை வேண்டி வர்றாங்களா, மைக்கு வேண்டி வர்றாங்களான்றது தான் எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அவங்க மேலெல்லாம். இந்த மைக்கு தரலன்னு சொல்கிறவங்க மேலே என்ன சந்தேகம் வருதுன்னா, அவங்கெல்லாம் திருவருள் கூட வேணாம், எனக்கு மைக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. குருவருள் வேண்டாம், திருவருள் வேண்டாம், மைக்கு மட்டுமே போதும், அந்த மாதிரி நினச்சி வர்றாங்க. சிவ சிவா, இதெல்லாம் பேசுகிறதுனால நமக்கு வினை ஏறும். அதெல்லாம் தேவையில்லை தான். இப்போ அப்பர் சுவாமிகளை கண்டு எதிரே வந்த அடியார்கள்லாம் வணங்குறாங்க, இவர் எதிர வணங்குறார். அதுதான் மிக முக்கியம். அடியாரை கண்ட உடனே வணங்கணும். ஒவ்வொரு நாயன்மார்கள் வரலாற்றுலையும் நம்ம இதை தான் பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, புற்றிடம் கொண்ட புண்ணியருடைய தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் பெறுவதுண்டோன்னு அந்த அப்பர் சுவாமிகளை அழைத்து கொண்டு திருவீதி உலா அப்படியே அந்த வீதியில் போய் திருத்தொண்டர்கள் சூழ பூங்கோயில், அந்த திருவாரூர் கோயிலுக்கு பேர் பூங்கோயில், அந்த பூங்கோயிலில் நுழைந்து தேவாசிரிய மண்டபத்தை வணங்கினார்கள். பின்ன புற்றிடம் கொண்டாரை, சாமியோட பேர் புற்றிடம் கொண்டார், அவரை கண்டு மண்மிசை வீழ்ந்து தொழுதார். கண்களில் நீர் பொழிய உடல் உலகிதமுற போற்றி திருத்தாண்டகம் பாடுறார். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கலலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்ற
அற்றவர்கட்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. இன்னும் திருமூலட்டான பெருமானை போற்றி பணிந்து திருநாவுக்கரசர் ஆரூர் இறைவரை இறைஞ்சி பதிகம் பல பதிகங்கள் பாடுறார், திருப்பணிகள் செய்கிறார், திருத்தொண்டு செய்கிறார், காலந்தோறும் சென்று அந்த தியாகராஜ பெருமானை வழிபடுறார். இந்த அளவில் நாம் இந்த பதிவை நிறைவு பண்ணுறோம் திருவாரூரில். அடுத்து நாம் தொடர்ந்து சமயக்குறவர்கள் இருவரும் சந்திக்கிறது, பல அற்புதங்களை நம்ம சிந்திக்க இருக்கோம். திருச்சிற்றம்பலம்.